ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா என்னையே வியக்க வச்சிச்சு. எப்போவுமே நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசும்போது ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு இருக்கும். அந்த நியூஸை பற்றி சொல்லும்போது இந்த விஷயம் பார்க்கும்போதே எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடச்சிதுன்னு சொல்லலாம். அதாவது தமிழக வெற்றி கழகம்னால ஒரு கவர்மெண்ட் வேலை செய்யுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாங்க, சேலம் மாவட்டத்தில் சேலம் பார்த்திபன் அவர் தான் மாவட்ட கழக செயலாளராக இருக்கார். அங்கே மத்திய மாவட்டத்தில் அவர் தான் செயலாளராக போட்டிருக்காங்க. அவர் பண்ண ஒரு சிறப்பான சம்பவம் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் இன்னும் வைரல் ஆகலை. நான் ஒரு சின்ன கிளிப்பிங் தான் பார்த்தேன். நானாக உள்ளே போய் சர்ச் பண்ணும்போது தான் இப்படி ஒரு விஷயம் சேலத்தில் நம்ம தமிழக வெற்றி கழகம் தோழர்கள் பண்ணியிருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக இது மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த மாவட்ட ஆட்சியரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா திங்கக்கிழமையும் அவங்களோட குறைகள் எல்லாம் கேட்குறதுக்கு ஒரு மனு எழுதி கொடுக்குற ஒரு ஃபார்மல் எப்போவுமே நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் பல இடத்துல இந்த விஷயம் இருக்குது. எல்லா வாரம் திங்கக்கிழமையும் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து மனு எழுதி அந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் மனுவாக எழுதி கொடுப்பாங்க. இது வழக்கமாக நடக்கிற விஷயம்தான், பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ சேலம் மாவட்டத்தில் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நபர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு மனு எழுதி கொடுக்கறதுக்கு காசு வசூல் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக பண்ண வேண்டிய ப்ராசஸ் இது. எல்லா திங்கக்கிழமையும் பார்த்திங்கன்னா ஆள் அங்கே உட்காந்து நம்ம லெட்டர் எழுதி, அதாவது மனு எழுதி கொடுக்குறது இருந்தால் எனக்கு இவ்வளோ கொடு, எனக்கு இந்த அமௌண்ட் கொடு, அப்போ தான் நான் எழுதி கொடுப்பேன்னு சொல்லி ஒரே பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதுக்கு ஏதாவது உங்களால் தீர்வு கொண்டு வர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்ச உடனே நம்ம கழக தோழர்கள் எல்லாருமே இதோட ப்ராசஸ் என்ன, இது என்ன பேசிஸில் நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நேராக நம்ம டீமோட அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. போனது சும்மா போலங்க. அவங்க ஒரு வண்டியில் பந்தல், சேரு, அதுக்கு தேவையான சிஸ்டமு, பேனா, அந்த ப்ராசஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணி கழக தோழர்கள் எல்லாமே படித்த இளைஞர்களோட பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் கேட்டோன்னே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இது ஒழுங்காக தான் நடந்துகிட்ருக்குன்ட்டு. அங்கே இருக்கிற பொதுமக்களை விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது. ஸோ மனு எழுதி கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா க்யூவில் நிற்கணுமா. அப்படி நின்று அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க யார் முடிவு பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் எழுதி கொடுப்பாங்க. அப்படி எழுதி கொடுத்தா எனக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கூட பணம் வசூல் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வெளியே வெயிலில் உட்கார வச்சுருக்காங்க. சேர் கூட கிடையாதாங்க, அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. அதில் வந்து எல்லோரையும் உட்கார வச்சுட்டு அவங்க குறைகளை கேட்டு அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை எழுதி கொடுக்குறாங்களாம். இது வந்து சரியான ப்ராசஸானு என்ன கேட்டிங்கன்னா இது வந்து சும்மா கடமைக்குன்னு பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வேலை வெட்டிக்கு போகாமல் படிச்சுட்டு இருப்பாங்க, வேலை வெட்டிக்கு போகாமல் இதை எழுதி கொடுத்தா இவ்வளோ சம்பாதிக்கலான்ற ஒரு பேசஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது பொழப்பாகவே எடுத்து அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மாவட்ட செயலாளர் பார்த்திபன்னா நிர்வாகிகளோட வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நேராக அந்த இடத்துல பந்தலை போட்டு முடிச்சு அவர் கொண்டு வந்த பிளாஸ்டிக் சேர்லாம் அங்கே போட்டு பொதுமக்கள் எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களோட குறைகள்லாம் நம்ம டீமில் இருக்கிற நிர்வாகிகளை உட்கார வச்சு கேட்டு அவங்கள எல்லாமே எழுதி அவங்களுக்கு என்ன ப்ராசஸ், அந்த குறைகள் எப்படி இருக்குது நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நபர்களை பண்ண ஆரம்பித்தோன்னா அங்கே வந்து ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறையிலேருந்தும் எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே நம்ம பார்த்திபன் அண்ணா இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மனு எழுதுறதுக்கு காசு வசூல் பண்ணுறாங்களாம். ஆக்சுவலாக எல்லாம் திங்கக்கிழமையும் பார்த்திங்கன்னா இது ஃப்ரீயாக கவர்மெண்ட்டே பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு எது காசு வசூல் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்லாம் வெயிலில் நிற்கிறாங்க, எல்லோரையும் தரையில் உட்கார வச்சு மனு எழுத வைக்கிறீங்க, இது என்ன நியாயம் கேட்டோன்னா இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது, கட்டணம்லாம் வசூல் பண்ணுறது நாங்கள் அது பேசிஸில் ஏதோ மழுப்புறாங்களாம், எதுவும் சொல்லி அப்படி இப்படின்றாங்களாம். நம்ம பண்ணுறோன்னொன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை வேணாம் நாங்களே இனிமேல் இலவசம் பண்ணுறோம், அரசாங்கம் சார்பாக நாங்கள் ஆளை போட்டுறோம், இனிமேல் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் தமிழக வெற்றி கழகம்னால கவர்மெண்ட் வேலையை பார்க்குறாங்க. இது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இனிமேல் இப்படி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எங்களை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி உங்களுக்கு சேர் வாங்க காசு இல்லைன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக பந்தலும் சேரும் நாங்கள் இலவசமாக உங்களுக்கு போட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் முழிக்கிறாங்க, என்னடா இவனுங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த இடத்துல அவர் கொடுத்துருந்தாரு. எல்லா திங்கக்கிழமையும் நாங்கள் நோட் பண்ணுவோம், கவர்மெண்ட் சார்பாக இங்கே வந்து இலவசமாக மனு எழுதி கொடுக்கப்படவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா நாங்கள் களத்தில் இறங்கி நாங்களே அதை பண்ணிக்கிறோம், நாங்களே சேரை போட்டு பொதுமக்களை வச்சு எங்கள் டீம் இருக்காங்க, எங்கள் டீமே எல்லா திங்கக்கிழமையும் வந்து உட்காந்து இந்த பொதுமக்கள் சேவையில் அவங்க உட்காந்து பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். நிஜமாலே அப்படி தாங்க நடக்குது. நமக்கு ஏதாவது தேவைன்னு சொல்லி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆட்சி அலுவலகம் மட்டும் நான் சொல்லலை, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்மளை அங்கே இங்கே அலைய விடுறதா இருக்கட்டும், நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கக்கூட முடியாது. ஒரு செக்யூரிட்டி கிட்ட அங்கே போய் கேட்டால் கூட சரியான பதில் நமக்கு வராது. அப்படி போமா
அங்கே போமா, அங்கே போனால் 3வது ஃப்ளோர் போமா, அங்கே போய் அவரை பாருமா, இப்படி தான் பேசிக்காகவே இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தில் அந்த மனு எழுதும்போது அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும்போதும் சரி, அவங்க பேர் கேட்கும்போதும் நம்பரை கேட்கும்போதும் நம்ம நிர்வாகி அவ்வளோ பாசமாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக அவங்க மகனாக உட்காந்து எழுதி கொடுக்கும்போது அவங்களுக்குலாம் நாளை பின்ன கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வரவங்களுக்கு ஓகேப்பா அங்கே போனால் இவங்க இருப்பாங்க, இவங்ககிட்ட போனால் நமக்கு டென்ஷன் இல்லை. இப்போ பேசிக்காக நம்மளுக்கு படிக்காதவங்கன்னா நம்ம யாருன்னா இருந்தாங்கன்னா போகும்போது என்ன பண்ணுவாங்க, தம்பி வாடா, நம்ம வீட்டில் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு தான் போவாங்க. ரீசன் என்னன்னா இவன் வந்து எழுதி கொடுப்பான், இவன் கொஞ்சம் படித்தவனாக இருக்கான், அந்த ஒரு மைண்டில் தான் நம்ம வீட்டில் ஒருத்தரை கூப்பிட்டு போவாங்க. ஸோ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பயப்படவே தேவையில்லை. எந்த ஆஃபீஸ் போனாலும் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்ற ஒரு மனதைரியம் இந்த விஷயத்துலேருந்து எனக்கு புரியுது. ஸோ நீங்கள் இதை பார்த்தோன்னே என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஆல்மோஸ்ட் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எண்டில் நம்ம மாவட்ட கழக செயலாளர் பார்த்திபனை நான் பேசுகிற ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன், அந்த கிளிப்பிங்கும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் தொகுதியில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா, ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்றதை எல்லாத்தையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தாங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் பொதுவாக சொல்கிற விஷயம், நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது பிரதர்ன்ட்டு. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் புகழும் தளபதிக்கே. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரை பேசிகிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டாட்டா டிக்கெட் பாபாய், நான் உங்கள் ஏஜே. நன்றி. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு வார திங்கட்கிழமையும் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த குறை தீர்க்கும் முகாமில் ஏழை எளியோர்கள் வெளியூர்ல இருக்கவங்க எல்லாருமே, பக்கத்து ஊர்ல இருக்க எல்லாருமே தன் குறைகளை தெரியப்படுத்துவதற்காக மனு எழுதி கொண்டு கொடுக்கணும். அந்த மனுவுக்கு அதிகமா பண வசூலிக்கு தான் எங்களுக்கு பொதுமக்கள் சார்பில் வந்து சொல்லியிருந்தாங்க, உங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நீங்க கொஞ்சம் மனு எழுதி கொடுங்க, வெளியே அதிகமா வாங்குறாங்க, அது அரசாங்கமும் மனு இலவசமாக எழுதி கொடுப்பதற்கு எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணல, முதல்ல பண்ணியிருந்தாங்க, இப்ப நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதை இப்ப மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த மனு எழுது முகாம் இலவசமாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மனு எழுதுறதுக்கு எங்களுடைய கழக தோழர்களோட வந்தோம். அப்புறம் காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்க, இல்ல உள்ள நாங்களே அரசு சார்பாக மனு இலவசமா எழுதி ஏற்பாடு பண்ணிட்டோம், ஒரு டென்ட் ஒன்று போட்டிருக்குன்னு சொன்னதுனால சரின்னு நாங்கள் திரும்பி போயிட்டு இருக்கோம். திரும்பவும் இதை அரசாங்கம் நிறுத்தாம ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தொடர்ந்து இலவச மனு எழுது முகாமில் இலவசமாக பொதுமக்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டும். இதை அந்த இலவசமாக எழுதி கொடுக்கறத அரசாங்கம் நிறுத்துமே ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாங்கள் இலவசமா ஒரு டென்ட் போட்டு பொதுமக்களுக்கு மரியாதையாக அமரும் வகையில் சேர் போட்டு இதை இந்த எழுதி கொடுப்போம். அதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப அவசர அவசரமா டென்ட் போட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து தயவு செய்து செய்யுங்க. அதே மாதிரி பொதுமக்களை அமர வச்சு மனு எழுதி கொடுங்க. நீ கீழே உட்காந்து, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. பொதுமக்களும் அவர்களையும் அமர வைத்து மனு எழுதி கொடுங்க. அவங்களுக்கு சேர் போடுங்க. எல்லாம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக எவ்வளவு சேர் உங்களுக்கு வேணுங்களோ அந்த சேர் நாங்க வாங்கி கொடுக்க ரெடியா இருக்கோம்.